இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம். அதுல மெயினா இஜிஆர் பத்தி தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அத வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணிடுவோம். இஜிஆர்னா என்ன? எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட். இத பத்தி டீடைலாவே வந்து சொல்றேன். இது லான்ச் ஆயிடுச்சா? இல்ல அப்படின்னா இப்ப எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. சோ எல்லாத்தையுமே கிளாரிட்டியான ஒரு ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஜிஆர்னா என்ன? எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்ப வந்து ஒரு வால்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். வால்ட் அப்படின்னா இங்க வந்து கோல்டு ஸ்டோர் பண்ற இடம். சோ இங்க வந்து பெரிய பெரிய பேங்க்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா டெம்பிள்ஸா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பெரிய பெரிய இண்டிவிஜுவல் நெட்வொர்க்ஸா வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கோல்டு வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வால்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க. அது அவங்களே வந்து மெயின்டைன் பண்ற மாதிரியும் இருக்கும். இல்ல அப்படின்னா பேங்க்ஸ் கிட்ட எடுத்து போய் கொடுப்பாங்க. அவங்க அந்த ஸ்டோர் ரூம்க்கான அந்த ஒரு லாக்கர் ஃபீஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணிப்பாங்க இவங்க கிட்ட. சோ இப்படிதான் கோல்டு வந்து சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க எல்லா இன்வெஸ்டர்ஸுமே. லைக் வந்து இங்க பேங்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பெரிய பெரிய கோயில்களா இருக்கட்டும், ஏன் அப்படின்னா அங்க நிறைய தங்கம் வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ அது எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்க செபியோட அப்ரூவ் பண்ணப்பட்ட வால்ட்ல வந்து வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு வால்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இங்க பியூரிட்டி டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வெயிட்டேஜ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட். அந்த ஒரு எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட் எடுத்துட்டு வந்துட்டு அது வந்து கோயிலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய இண்டிவிஜுவல் நெட்வொர்க்கா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அது ஒரு பேங்கா இருக்கலாம். அந்த ஒரு இஜிஆர் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் கிட்ட கொடுத்துட்டு என்எஸ்சிபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்எஸ்சிபிஎஸ்சில எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஷேர் மாதிரி வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு 3 கேஜிக்கான கோல்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க, இஜிஆர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு இஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம மினிமமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இஜிஆர் வந்து வாங்க முடியும். மினிமமா வந்து நீங்க கோல்டு வாங்கணும் அப்படின்னால இஜிஆர்ல 100 மில்லிகிராம்ஸ் தான் மினிமம் குவான்டிட்டியா வந்து இருக்கு. அப்படின்னா ஒரு 10,000 இப்ப கிராம் இருக்கு அப்படின்னா ₹1000 உங்களுக்கு தான் மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். இதே நம்ம டிஜிட்டல் கோல்டு எல்லாம் வந்து பார்க்கும்போது ₹10 ₹13 ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா இதுல அப்படிலாம் பண்ண முடியாது. மினிமமா இருக்குது 100 மில்லிகிராம்ஸ் தான் வந்து இருக்கு. சோ நம்ம அந்த ஒரு 100 மில்லிகிராம்ஸ் பை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஜிஆர் நம்ம போய் பை ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க இஜிஆர் வந்து இங்க ஏற்கனவே மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுல இருந்து 100 மில்லிகிராம்ஸ் ஆஃப் இஜிஆர் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த கோல்டு வந்து மாறாது. அந்த கோல்டு அங்கேயே தான் இருக்கும். பட் ஆனா அதோட ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் மட்டும் நம்ம கிட்ட வந்து வந்துடும். சோ அதுக்கப்புறமா அந்த ஒரு மில்லிகிராம்ஸ் ஆஃப் 100 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு ஒருவேளை ரேட் ஏறிடுச்சு நம்ம விற்க போறோம் அப்படின்னா அதுக்கான செல் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணும்போது சோ அது வந்து நமக்கு பிசிக்கல் கோல்டா வேணும் அப்படின்னா அதையும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து அமௌண்டா போதும் அப்படின்னா அதையுமே நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் இருக்கிற கான்செப்டா வந்து இருக்கு. இப்ப இந்த இஜிஆர் வந்து லான்ச் ஆயிடுச்சா? கண்டிப்பா லான்ச் ஆயிடுச்சு. மே மாசத்துல இருந்து இது ஓப்பனா தான் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம வச்சிருக்க ஆப்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அது வரல. ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், குரோ, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஒன்னும் எடுத்துட்டு வரல. அண்ட் தென் இந்த ஒரு செபியோட வால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அது 3 பேர் கிட்ட தான் இப்ப வரைக்கும் அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு இஜிஆர் கான்செப்ட பொறுத்த அளவுல இன்னும் அந்த ஒரு லிக்விடேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து கிடையாது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டு வந்து போட்டிருக்காங்களா அப்படின்ற நியூஸ் வந்து கிடையாது. சோ அதனால இப்போதைக்கு இஜிஆர் வந்து நீங்க பண்ணாம இருக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. கோல்டு டிஎஃப் மாதிரி இங்க வந்து ட்ராக் பண்ற மாதிரி அண்ட் தென் அதோட இன்ஃப்ளோஸ் எவ்வளவு வருதுன்ற மாதிரி டேட்டா எல்லாமே வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிப்போம். இப்போதைக்கு தான் இஜிஆர் கான்செப்டா இருக்கு. ஃபாரின் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் தென் ஐஎன்டி மணி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே சேஃபா யூஎஸ் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். என்விடியா, ஏஎஸ்எம்எல், மைக்ரான், எஸ்கேஎன்எக்ஸ் அப்படின்ற கம்பெனிஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். லாங் டர்ம் கன்சிடர் பண்ண போறேன். இது கரெக்டா இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. நீங்க தாராளமா ஃபாரின் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். சோ நீங்க வந்து ஐஎன்டி மணி மூலமாவும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்ப எல்லா ப்ரோக்கரேஜஸுமே வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கேட்டிருக்காங்க. டாப் 4 பிளேயர்ஸே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான அப்ரூவலும் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 2ல இருந்து 3 மாசத்துல வந்து வந்துரும். சோ அதுக்கப்புறமா நீங்க டைரக்டா நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இங்க இருந்தே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். சோ இங்க இருந்தே நீங்க வந்து அந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ் டைரக்டா உங்களால பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். சோ நீங்க வந்து அந்த ஒரு ரூபிய வந்து டாலருக்கு மாத்தி அதுக்கப்புறமா அங்க எடுத்து போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற தேவை வந்து கிடையாது. அப்புறம் யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்ற தேவையும் வந்து கிடையாது. நீங்க ஐஎன்டி மணி கிட்ட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாலே போதும். அவங்களே இது எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. சோ நீங்க இங்க இருந்தே அந்த ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம். இல்ல பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இருந்து நீங்க டைரக்டா யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஓன் பண்ண முடியும். மினிமம் குவான்டிட்டில ஓன் பண்ண முடியும். அங்க ஷேர் பிரைஸே ஏறி டாலரும் சென்டாவே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். இது வரைக்கும் மார்க்கெட்ல அப்படிதான் வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நீங்களே இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் ஐபிஎல் வந்து லிஸ்டிங் எண்ட்ஸ் வந்து நம்ம சொல்றோம்ல அதுல எப்படி டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து எஸ்டிசிஜி கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். அது உங்க ப்ராஃபிட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்க ஐபிஓ வந்து அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஒரு ஷேர் லிஸ்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டோட்டலா வந்து உங்களுக்கு கிடைக்கிறது 65,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 15,000 ரூபாய். அந்த ஒரு 15,000 ரூபாய்க்கு 20% எஸ்டிசிஜி அப்ளிகபிள் ஆகும். 3,000 ரூபாய் நீங்க வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு ப்ரோக்கரேஜஸ் அந்த நீங்க வந்து நீங்க செல் பண்றதுக்கான அந்த ஒரு எஸ்டிடி சார்ஜஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுதான் உங்க கைக்கு வந்து வரும். சோ நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ்டிசிஜி அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை நீங்க லாஸ்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா அதாவது 50,000 ரூபாய்க்கு நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணிருக்கீங்க, 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஐபிஓ கிடைச்சிருச்சு. ஆனா அதுல இருந்து பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கல. 50,000 ரூபாய்க்கு என்ன போட்டீங்களோ அதே தான் வந்து இருக்கு. இல்ல அதோட கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்டிஜி எல்லாம் பே பண்ண மாட்டீங்க. நீங்க உடனே செல் பண்ணாலும் கூட லாஸ்ல தான் இருக்கு. ரீசனால எஸ்டிஜி எல்லாம் வராது. ப்ராஃபிட் மட்டும் தான் நீங்க எஸ்டிஜி கால்குலேட் பண்ண போடுவாங்க. ஒட்டுமொத்தமான அமௌண்ட் கிடையாது. அடுத்ததான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ். டாடா கேபிட்டல இப்போ வந்து கன்சிடர் பண்ணலாமா? பிரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது 3.3ல வந்து இருக்கு. காஸ்ட்லியா இருக்கு. இந்த டைம்ல வெயிட் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பிரைஸ் டு புக் வந்து 2ல வந்து இருக்கு. இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க். இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.04 வந்து இருக்கு. 45 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ வந்து 43 ரூபாய். வேல்யூஷன்ஸ் பொறுத்தவரை அண்டர் வேல்யூட் கிடையாது. பட் ஆனா வேல்யூவா தான் இருக்கு. நம்ம ஒன்னும் கன்சிடர் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு.
கரூர் வைஸ்யா பேங்க் பத்தியுமே கேட்டிருந்தீங்க, அது ஒன்றும் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். அடுத்ததா ஏபிபி இந்தியா லிமிடெட், அப்புறம் இந்த சிமெண்ட்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனி எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கு. இப்போ இந்த ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனிஸை பொறுத்தளவுல நான் இதை வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணும்போது இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே எப்பயுமே வேல்யூஷன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 38 வந்து இருக்கு. பட் ஆனால் இண்டிவிஜுவல் கம்பெனிஸா எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தோட பிரைஸ் ரேஞ்சுமே வந்து 150, 120, 100 அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. இதுல எப்படி வேல்யூஷன்ஸ் வந்து டிரைவ் பண்றது அப்படின்றதுக்காக பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நம்ம வந்து கிளீனா வந்து படிக்கும்போது இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகல. அதனால பிரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமா வந்து காமிக்குது. ஸோ அதனால இங்க ஃபார்வர்டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நான் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் பிரைஸ் ரேஞ்ச் எடுத்து ஸோ அதுல இருந்தா வந்து டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி இருக்கணும்ன்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கான ஒர்க் ஒன்றும் நான் பண்ண ஆரம்பிக்கல. அப்படி ஒரு பண்ணேன் அப்படின்னா இதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது வரைக்கும் பாஸ்ட் இருக்க 12 மந்த்ஸோட டேட்டா வச்சு பிரைஸ் ரேஞ்ச் வந்து அரைவ் பண்ணிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்ற பிரைஸ் ரேஞ்ச் வந்து அரைவ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை அரைவ் பண்ண அப்படின்னா அந்த டைம்ல வந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஏபிபி, அப்புறம் வந்து இங்க சிமெண்ட்ஸ் கம்பெனி, அப்புறம் சிஜி பவர் இந்தியா, அப்புறம் வந்து ஹிட்டாச்சி எனர்ஜி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து பண்றது பெட்டரா இருக்கு. பட் ஆனால் காஸ்ட்லியான்னு கேட்டீங்கன்னா காஸ்ட்லியா தான் இருக்கு இப்போ வரைக்கும். அடுத்ததா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் கம்பெனி பிரைஸ் ரேஞ்ச் வந்து 25 வந்து இருக்கு. 9843 ரூபாய் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கன்சிடர் பண்ணலாமா? இதை விட பெட்டரா ஹீரோ மோட்டோ காப் இருக்கு. ரீசன்னால அதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இதை நம்ம ஸ்கிப் பண்ணது இப்போதைக்கு இருக்க பெட்டரான சாய்ஸா வந்து இருக்கு. இதுவுமே வேல்யூஷன் வைஸ் வேல்யூடா தான் வந்து இருக்கு. பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணியா பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது பஜாஜ் ஆட்டோ இங்க வேல்யூவா தான் வந்து இருக்கு. பட் ஆனாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா ஏத்தர் எனர்ஜி லிமிடெட் 1000 ரூபாய் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது பெருசா வந்து எந்த இடத்துலயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்டில் இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்கா இருக்கு. ரீசனால ஏர்னிங்ஸ் பெர் ஷேரே வந்து வரல. ஸோ இந்த ஒரு கம்பெனி ஃபியூச்சரை பொறுத்தவரை நல்லா தான் வந்து இருக்க போகுது. சேல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க. மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணிட்டு வராங்க. பட் ஆனால் வேல்யூவேஷன் வைஸ் வந்து வரும்போது இன்னும் காஸ்ட்லியா தான் இருக்கு. இந்த கம்பெனி கிட்ட இருக்க கடன் எல்லாமே கட்டி முடிக்கணும். இன்னும் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாறட்டும். அந்த டைம்ல வந்து நம்ம இண்டிவிஜுவலா வந்து ஆக்ட் பண்ணிப்போம். இப்போதைக்கு ஹீரோ மோட்டோ காப் வந்து இதுல வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி சிங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. அதனால இந்த ஒரு கம்பெனி நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கும். சொன்ன மார்க்கெட் ஷேர் வந்து பிடிச்சிட்டே வரட்டும். ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொறுமையா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் காஸ்ட்லியா தான் இருக்கு. அடுத்ததா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 390 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 40 வந்து இருக்கு. காஸ்ட்லியா தான் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. இதை விட பெட்டரா அமராஜா இருக்கு ரீசனால. மார்க்சன்ஸ் ஃபார்மா லிமிடெட் 256 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது 27 வந்து இருக்கு. ஸோ அதனால இது இந்த செக்மெண்ட்ல பார்க்கும்போது காஸ்ட்லியா தான் இருக்கு. ஃபார்மா செக்மெண்ட்ல அதோட பெட்டரான ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 267 ரூபாய் இருக்கு. புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 247 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் புக் வந்து 1.08. ஸோ இந்த ஒரு என்பிஎஃப்சி ஸ்டாக்கை பொறுத்தல இது இப்போதைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் இருக்கு. என்ன ரீசன் சொல்லி சொல்றேன். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஒன்னும் டர்ன் அரவுண்ட் ஆக ஆரம்பிக்கல. இந்த ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணவங்க வந்து உள்ள வர போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அவங்க உள்ள வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகும். அதனால நீங்க இதுல வந்து பெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரிஸ்க் வந்து கட்டுறீங்க. அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா ரிஸ்க் அதிகமா எடுக்கிற ரீசனால ரிவார்டு கிடைக்காம உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன பொறுத்தல இல்ல ரிஸ்க் அதிகமா எடுக்கிறதுக்கு நம்ம பெட்டரா வேற ஒரு ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. அதுல ரிஸ்க் இருக்குது பெட்டரா இருக்கு. ஸோ நீங்க என்ன இதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிவார்டும் இருக்கும். இல்ல அப்படின்னா பெயின் இருக்கும். அதை நீங்க தான் பார்த்துக்கணும். டாடா ஸ்டீல் வந்து 189 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது 20 வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸே வந்து பார்க்கும்போது 18 தான். ஸோ அது கீழே இருக்கட்டும். அந்த டைம்ல இந்த டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து பார்ப்போம். இதுக்கு நம்ம வந்து பிரீமியம் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் கூட 150 ரூபாய்க்கு வரட்டும். அந்த டைம்ல கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. ஜோதி லேப்ஸ் வந்து 200 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 22 வந்து இருக்கு. இது இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து வருது. இங்க இன்வெஸ்டா வந்து பார்க்கும்போது நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தா இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. பட் ஆனால் இதை விட பெட்டர் ஐடிசி இருக்கு ரீசனால நான் அந்த பக்கம் வந்து போவேன். நீங்க ஒரு இன்வெஸ்டா இருக்கீங்க ஐடிசியா ஜோதி லேப்ஸ் கேட்டீங்க அப்படின்னா ஐடிசி பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க அமௌண்ட் அப்படின்னா மட்டும் நீங்க ஜோதி லேப்ஸ் பக்கம் வரலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ஸ்டாக் வேணும். அது வந்து கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஜோதி லேப்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த ஒரு பிசினஸ் பொறுத்தல இன்னும் அதிகமான அந்த ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கம்பெனி கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா தான் வந்திருக்கு. பெருசா கடன் வந்து கிடையாது. அதனால நம்ம எடுக்கிற ரிஸ்க் பொறுத்தல இப்போதைக்கு இருக்கிற அந்த ஒரு வேல்யூஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா தான் இருக்கு. வேல்யூஷன் நல்லா தான் வந்து இருக்கு. ரிஸ்க் எடுத்து தான் எடுத்து பார்க்கலாம். அடுத்ததா தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி 623 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்பெனி 400 ரூபாய்க்குலாம் போகும்போது கூட சொன்னோம். திரும்ப இந்த ஒரு கம்பெனி வந்து 600 ரூபாய்க்கு திரும்ப வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பை பண்ணாம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ திரும்ப அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. யாரெல்லாம் 500 ரூபாய் 550 ரூபாய் இல்ல அப்படின்னா 600 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்களோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெட்டரான ஸ்டாக்ஸ் நிறைய வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணாம இதுல இருந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணி வேற ஸ்டாக்ஸுக்கு போறது இப்போதைக்கு இருக்க பெட்டரா ஆப்ஷனா வந்து இருக்கு. இது டர்ன் அரவுண்ட் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா பிஎஸ்என்எலோட அந்த பிசினஸ் பொறுத்தவரை இன்னும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கமே தெரியல. ஸோ அதனால டிசிஷன்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கங்க. இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது பெட்டரான டைமா இருக்கு. நீங்க வேற ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதுக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது வரைக்கும் விற்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட்ல வந்து இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க வேற ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது இப்போ பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா பிஜி நெட் கம்பெனி பத்தி கேட்டீங்க. இதை பத்தி டீடைலா அனாலிசிஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம செப்பரேட் வீடியோ ஒரு நாள் வந்து பார்ப்போம். பட் ஆனால் சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி ஏர்ன் பண்ற மணி எல்லாமே இன்ட்ரெஸ்டா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது டிவிடெண்டா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி டிவிடெண்டா கொடுக்குற அமௌண்ட்டே வந்து 12 ரூபீஸ் பர் இயர் வந்து இருக்கும். பர் குவார்டருக்கு 3 ரூபாய் வந்து கொடுப்பாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது ரூ. 100 நம்ம ரூ. 12 கால்குலேட் பண்ணாலே 12% இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடைக்காது. நிறைய பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்காது. ஸோ அதனால எஃப்டிஸோட கம்பேர் பண்ணும்போது இங்க பிஜி இன்வெஸ்ட் நல்லா வந்து இருக்கு. ஸோ அதனால அதை வந்து அந்த பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி ஓகே, ரூ. 100 ரூ. 12 இருக்கும்போதே 12% அப்படின்னா இப்போ ரூ. 94 இருக்கு. ஸோ அதுக்கு ரூ. 12 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா 13% மேல டிவிடெண்ட் ஈல்டு வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த பர்பஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது இந்த ஆப்ஷன்ல பெட்டரா வந்து இருக்கு. லாஸ்டா இருக்க கொஸ்டின் வந்து ஏஞ்சல் ஒன் புரோக்கரேஜஸ் சார்ஜஸ் ஆக்சுவலா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதனா கால்குலேட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஏஞ்சல் ஒன்னை பொறுத்தல அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து இருக்கு. பட் ஆனா அது வந்து சொல்லாம எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ற மாதிரி தெரியும். மத்தபடி உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் பையிங் செல்லிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு குரோல எப்படி சார்ஜ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரியான அந்த சார்ஜஸ் தான். அங்கேயுமே ரூ. 20 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட் அமௌண்டா வந்து இருக்கும் ப்ரோக்கரேஜுக்கு. இல்ல அப்படின்னா அதோட மினிமம் அமௌண்டா பார்க்கும்போது 0.5% வந்து இருக்கும். ரூ. 5 வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியா வந்து இருக்கும். ஸோ இது வந்து சார்ஜஸ், ஈக்விட்டி சார்ஜஸ். ஸோ நம்ம வந்து இன்ட்ராடே பக்கம்லாம் போகல, ஃபுல்லாவே ஈக்விட்டி டெலிவரி சார்ஜஸ் மட்டும் போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து இருக்கிற ஃபீஸா வந்து இருக்கு. ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரி தான் ஃபீஸ் இருக்கும். ஏஞ்சல் ஒன்ல எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்றதுல, பட் ஆனா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து இருக்கும். அது வந்து 1 இயருக்கு அப்புறம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாம வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்க மாதிரிலாம் வந்து இருக்கும். இது வந்து குரோல பார்க்கும்போது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால அதுல வந்து மிஸ் ஆகும். இதுதான் இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவாகவும் இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.